முதன் முதலா பிணத்தை சுத்திய பருந்து கழு முதலா இனத்தை சுத்துது. நான் வெல்லுவேன். ஏன்னு கேளு, ஏன்னு கேளு. நான் செய்ய வந்த வேலை இல்லை, என்னை இறக்கி விட்டு வெல்ல வைக்கணும்ல. அவன் என்னை வழி நடத்துவான்ல. மொழியை, இனத்தை, நாட்டை நேசித்து செத்தவன் பல்லாயிரம் பேர் இருக்கான். அவன் மூச்சு காற்று என்னை இழுத்துட்டு போகும்ல, வழி நடத்தும்ல, எனக்கு முன்னாடி போகும், என்னை சுழன்ற அடிக்கும். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தவன் எத்தனை பேருடைய மூச்சு காற்று இதுல கலந்துருக்கு. அதை சுவாசிக்கிற இந்த மகனை அது உந்தி தள்ளும். குறிப்பா எங்க அப்பா நம்மாழ்வார் மூச்சாவது என்னை தள்ளும். போடா மகனே, போடா போடா. மொழியை, எத்தனை மாவீரர்களின் கனவை நான் சுமந்து நிற்கிறேன், அவன் என்னை தள்ளுவான். எல்லாத்துக்கும் மேலா என் அப்பன் முருகன் வேலை கொண்டு என் பகையை நகர்த்தி தள்ளுவான். எங்க ஆத்தா கோவிச்சுக்கிறான். நான் சைவன்கிறத காட்டுறதுக்காக, முருகனுடைய பேரன் காட்டுறதுக்காக திருநீர் வச்சு வெளியில போவேன். இப்ப எங்க பூசாரி காரைக்குள்ள இருக்கும்போது வந்துட்டாப்ல, திடீர்னு ஆடாரம் அருள் உண்டு ஆடாரம்ல. என்னன்னு சொல்லுங்க, கோவத்துல இருக்கான் ஆத்தா. என்னவா, அவன் என்னை மறந்துட்டான். நான் எங்க மறந்தேன், கும்பிட்டு தானே போறேன், திருநீரோட தான் வெளியில போறான். அவன் என்னை மறந்துட்டு கும்பம் வைக்கிறது இல்லை. இது என்னடா கொடுமை. சரி வைக்கிறேன், இந்தா இவ்வளவு பெரிய டப்பா வண்டியிலே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வைக்கணும், கோச்சுக்குருவா. எல்லாரும் கவனிப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையின் மகன் நான், அதை காக்க துடிக்கிறேன்.